ஹாய் சுகி ஃபேமிலிஸ், டைம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம். ஸோ நேஹாவுக்கு குயிக்காகவும் சமைக்கணும், ஹெல்த்தியாகவும் சமைக்கணும், ஈஸியாக எனக்கு வேலையும் முடிஞ்சிடும். அப்படி ஒரு ரெசிபி பார்த்தலாமா? வாங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹாஃப் கேரட் வந்து துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து கீ சேர்த்துக்கிறேன், ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால கீ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குக்கரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த வேலையும் அதிகமாக இருக்காதுங்க. அதனால குக்கரில் கீ சேர்த்துட்டு ஒரு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் துருவின கேரட், இது எல்லாமே போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சாட்டை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணி இருக்கிற அந்த கோதுமை, அதாவது இது வந்து சம்பா கோதுமை, உடச்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த கோதுமை ரவையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. பாப்பாவுக்கு 1 இயர் ஆனதுக்கப்புறமேல தான் இப்போ சால்ட் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சால்ட் போட்டுக்கோங்க. லெஸ் தென் 1 இயர் இருக்குது அப்படின்னா சால்ட் தேவையில்லை, ஏன்னா இதில் கேரட் இருக்கிறதுனால ஸ்வீட்னஸாக இருக்கும், அதுவே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து மிளகு போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து கடுகு சீரகம் போடும்போதே மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல ஸ்டொமக் ஃபில்லாக இருக்கும். ஸோ பேபிஸும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்குறேன். பாய்.